இந்தியாவில் ஃபிலிம் சிட்டின்னு எடுத்துகிட்டா ஒரு 5 பெரிய ஃபிலிம் சிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஃபிலிம் சிட்டி மும்பைன்னு இருக்குது. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 520 ஏக்கர் பரப்பளவில் கொண்டது தான் அந்த ஃபிலிம் சிட்டி மும்பை. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் நொய்டா ஃபிலிம் சிட்டி 1988ல் தொடங்கப்படுது. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவு கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொய்டா ஃபிலிம் சிட்டி. எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையில் இருக்குது. எப்போ தொடங்கப்படுதுன்னா 1994ல். இது அதோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 70 ஏக்கர். அதே போல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு ஆரம்பித்தாங்க இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு. இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2008ல். மொத்தம் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 58 ஏக்கர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியை தான் பார்க்க போகிறோம். இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் சிட்டி. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படைச்ச ஒரு ஃபிலிம் சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. அவ்வளோ பெரிய ஃபிலிம் சிட்டி, கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஃபிலிம் சிட்டி. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1996ல். இதை டிசைன் பண்ணவர் நிதிஷ் ராய் அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ராமோஜி ராய் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஓனர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஏறி இங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்க வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை பற்றி. Inside there are 3 major attractions: Dome Theatre Mini Circus Show, Rain Dance and Burasura. Look on your left side, blue color wall, Ramoji Movie Magic. Inside there are 3 attractions: Space Yatra, Filmi Dunya, Action Theatre, One More Show, Lights, Camera, Action Show. Look on your left side show into certificate. The world's largest film studio complex, Ramoji Film City, certificate by Guinness World Record 2008, 1666 acres. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்வையிட்டு போகிறாங்க. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் 200லேருந்து 400 படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுக்கப்படுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி எல்லா விதமான படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உள்ளே எல்லாமே அலௌடு தான், பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கேமராவோ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இதுமாரி வந்து ப்ரொஃபஷனல் வீடியோ எடுக்கிறீங்க, அப்படி கேமரா ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்மிஷன் வாங்க சொல்கிறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் லொக்கேஷன். இந்த நார்த் இந்தியன் லொக்கேஷனில் இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், ஒரு ஊர் மாரி சின்னதாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் காட்டுறாங்க. இங்கே வந்து எல்லாமே ஃபோட்டோ எடுக்கலாம் அளவு இல்லை. நம்ம வந்து இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே வந்து காட்டுறாங்க. நாங்கள் கேட்டோம் இதுமாரி ஃபோட்டோ இங்கே எடுக்கலாமா அப்படின்னு. இல்லை, இங்கே வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் கிடையாது, ட்ராப்பிங் மேலே நிறுத்துவோம், அங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கா மஸ்ஜித் இல்லைன்னா தாஜ்மஹால் இப்படியும் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆகிட்டதுனால டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இது பார்க்கக்கூடிய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சவுத் இந்தியன் லொக்கேஷனு. நம்ம வந்து தெலுங்கு மூவிக்கோ தமிழ் மூவிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் ஷூட்டிங்லாம் எடுத்தது இந்த பாயிண்ட் தான். நம்ம உள்ளுக்குள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனது வந்துட்டு ஒரு மே மந்த் போல் தான் போனேன். ஃபுல்லாக ஹாட்டாக இருந்துச்சு, நடக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் டு பிப்ரவரியில் போனீங்க, நவம்பர் ஒரு 15 தேதிக்கு மேலே பிப்ரவரி மாதம் வரைக்கும் போனீங்கன்னா அந்த டைமில் குளிர் காலம், டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டயர்டாகாமல் சுற்றி பார்ப்பீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் ஜெயிலு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோம். ஜெயிலுக்குள்ளே போய் ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஜெயிலுன்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைதி ரூமு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கிறதுக்கு அவங்க அந்த குளிக்கிறது வச்சுருப்பாங்களா ஜெயிலுக்குள்ளே, அது போல் தொட்டி எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த சேஃபுக்கு அந்த பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு அந்த சுற்றி இருக்கிற காம்பவுண்டு, அந்த ஃபென்சிங்கு, அது இல்லாத ஜெயிலில் இருக்கக்கூடிய தனித்தனி ரூமு, அதில் கைதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மைலாம் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம படத்தில் இந்த மூட்டைலாம் போட்டு தடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பாகவே அந்த மூட்டை வச்சுருக்காங்க. இந்த பழைய வெஹிக்கிள், அந்த பழைய குடோனு, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜெயிலு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ட்ராப்பிங் பாயிண்ட்டு. இங்கே தான் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபாரத செட் எல்லாமே உள்ளே இருக்குது. அதை தான் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு.
இது மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்க்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் தான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி யூஸ் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா பெர்முத் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது ஹைதராபாத்தில். இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் இருக்குது இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இல்லை சிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் வரீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குது. அது இல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா எல்பி நகர், நாகூர் அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் வரலாம். ஒரு 22 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்ல இல்லை ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நீங்கள் ஊபர், ஓலா அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் மற்ற இடத்துல நம்ம கேட்கும்போது சார்ஜஸ் அதிகமாக சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு என்ட்ரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 1357, அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1593 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு 1400 அடல்ட்டுக்கு 1600 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஃபுட்டு எதுவும் கிடையாது. ஃபுட்டு வந்து நம்ம வந்து உள்ளே போய் தான் வாங்கிக்கணும். ஸோ அடுத்த டிராபிக் பைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி செட்டில் கொண்டு வந்து விட்றாங்க. பாகுபலி செட்டில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை இல்லாமல் அந்த மரத்தடியில் ஒரு சின்னதாக ஒரு மரம் இருக்குல்ல அந்த பாகுபலியில், அந்த மரத்தடியில் அந்த ஒரு இது வச்சு காமிப்பாங்கல்ல, எப்படி இந்த அரண்மனை எப்படி இருக்கும் நான் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செட்டப்பு. திரும்ப உள்ள போய் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலியோட அந்த அரண்மனையோட நுழைவு வாயில். இதுக்குள்ளே தான் போகிறோம். அரண்மனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்குள்ள வந்து அரண்மனைலாம் எதுவும் இல்லை. இப்படி 2 விநாயகர் இருக்குது. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டு எல்லாமே இருக்குது. அந்த குளமாக இருக்கட்டும், தேவசேனை அடைச்சி வச்சுருந்த அந்த கூண்டாக இருக்கட்டும், அந்த மதில்களாக இருக்கட்டும், அந்த அம்பு வந்து இதில் பாய்ச்சுவாங்கள்ல ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 100 அம்பு இப்படி எரிவாங்கள்ல, அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாகுபலி செட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுக்கப்பட்ட முக்கியமான திரைப்படங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி இங்கே தான் எடுத்தாங்க, ட்ரிபிள் இங்கே தான் எடுத்தாங்க, புஷ்பா 1, 2 அந்த படங்கள் இருந்தாங்க இங்கே தான் எடுத்தாங்க, சென்னை எக்ஸ்பிரஸ், கல்கி, வைகுந்தபுரம், சந்திரமுகி, கப்பர் சிங், KGF 1, 2, குச்சி குச்சி ஓதாகே, மகதீரா, மகரிஷி, பொன்னியின் செல்வன் 1, 2, சீதாராமன், சலார், ஸ்பைடர், வலிமை, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை காஸ்ட். அதாவது பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1350 பாகுபலி பிரியாணி, அதே வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனை பிரியாணி, பரோட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா 650 ரூபாய், 700 ரூபா, இப்படி எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து சப்பாத்தி வேணால் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், தெரியாமல் அளவுக்கு சப்பாத்தி கிரேவி அது மாதிரி வந்துட்டு குழந்தைக்குன்னு சொல்லி எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் நீங்கள் சாப்பாடு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒன்று வாங்கினோம். இதுதான் பிரியாணி, இதுதான் பரோட்டா. பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ஃபெசிலிட்டி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 சவுண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டு, ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, ஜெயில், சென்ட்ரல் ஜெயிலு, இப்படி எல்லாமே இருக்குது. இந்தியா கேட் இருக்குது, இந்த பசார் ஸ்ட்ரீட்டு. இப்போ நார்த் இந்தியன் லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தெருகள், அந்த கடைகள், இப்போ மகாபாரதம் செட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் லொக்கேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கார்டன், முகல் கார்டன்ஸ், இந்த பறவைகள் கார்டன் ஒன்று இருக்குது, பார்க்ஸ், பறவைகளுக்குன்னு ஒரு பார்க்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி இருக்குது. இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வென்ச்சர் ஜோன், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இளைஞர்களுக்காக இருக்கட்டும், இப்போ இந்த ஜிப் லைனிங் இருக்குது, ஹை ரோப்பில் ஏறது இருக்குது, இந்த வாட்டர் ரைடு இது இருக்குது, அப்புறம் விர்ச்சுவல் 4D ஷோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சந்திரமுகி அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் சந்திரமுகி ஷூட்டிங் எடுத்த அந்த வீடு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சந்திரமுகி வந்துட்டு வீட்டை விட்டு வெளில போகிறது எல்லாமே இந்த வீடு தான். ஆனால் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே அப்படி செட்டாக ஓப்பனில் தான் இருக்குது, அப்படியே கயிறு கட்டி தொங்குற மாதிரி. கீழே பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. மேலே எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இதில் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அட்வென்ச்சருக்கு தான் போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் இங்கே அட்வென்ச்சர் கேம் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது ரோப்பில் போகிறதா இருக்கட்டும், இதுமாரி
இந்த இதுமாரி கேமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இது வந்து குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம இது மேலே பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து காசு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு மட்டும், இப்போ பாப்பா அடிச்சில்ல அது மட்டும் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப்பில் போகிறது ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு எல்லாமே சார்ஜ் தான் பண்ணுறாங்க, காசு தான் வாங்குறாங்க. இந்த காசும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஹை காஸ்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ரோப்பும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான், பெரியவங்களுக்கு இல்லை. இந்த ஹெல்மெட்டு இது எல்லாமே அவங்கள மாட்டிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இந்த யூரோப் லொக்கேஷன் மாரி கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க தான் வந்து யூரோப்னே தெரியுது. ஆனால் முன்னாடி மட்டும்தான் நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே போனால் ஒன்றுமே இருக்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல, அந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த சேரை வச்சு தான் தள்ளுறாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம பாறையை தள்ளுற மாதிரி தெரியும். இதுதான் நம்ம சொன்ன அந்த ஷூட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு முன்னாடி பார்க்க வீடு அந்த ஃபாரின் லொக்கேஷன் தெரியும். ஆனால் பின்னாடி போனீங்கன்னா வெறும் செவரு மட்டும் தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வெறும் செவரு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஷோ, சிட்டியில் இருக்கிற மாதிரி, யூரோப்பில் இருக்கிற மாதிரி. மற்றபடி எல்லாம் உள்ளே எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு ஷூட்டிங், ஒரு சீரியலில் வந்து தெலுங்கு சீரியலில் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க. அதை தான் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத எடுத்தேன். இதுதான் அங்கே எப்படி எடுக்கிறாங்கிறது நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். இதே போல் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட்டிங் நடக்குது சீரியலுக்கு, படத்துக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிட்டிங் ஏரியா. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்குது. பட் எல்லாமே வந்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரியலில் என்ன இருக்குமோ அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அது படம் எடுக்கிறது ஃபுல்லாக போதுமான அளவுக்கு வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன் போனோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த லொக்கேஷனை ஃபுல்லாகவே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி கொடைக்கானல் போல் இந்த இடம் இருந்துச்சு. என்ன நம்மளுக்கு வந்து வயசானவங்கன்னா கொஞ்சம் நடக்க வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜப்பான் கார்டன் போனோம். அந்த ஜப்பான் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்க அப்படியே அவ்வளோ தத்ரூபமாகவே இருக்குது. அந்த தண்ணி வர்றதா இருக்கட்டும், ஃபால்ஸ் மாதிரி எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த லொக்கேஷனில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கு, இதுக்கு பட்டர்ஃப்ளை மியூசியம், பட்டர்ஃப்ளை கார்டனு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பார், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பற்றி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்னு உள்ளுக்குள்ளே ஒன்று விட்டு போகிறாங்க. ஒன்று இருக்குது இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வலை அடித்த மாதிரி வச்சுருக்காங்க, எதுவும் வெளியில் போகாத அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி, அதுக்கு பக்கத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சில வாத்துகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற காசு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஒர்த்து தான். நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆனவங்க வந்து போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குகை மாரி இருந்துச்சு, அந்த குகைக்குள்ளே போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது இந்த குகைகள், இது எல்லாமே உண்மையிலே கல்லில் தான் கட்டப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுலாம் இல்லை. இது விதமான ஒரு அட்டை மாரி தான். அட்டைன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கல் கிடையாது, கல் இல்லாத வேறு ஒரு இதில் தான் செஞ்சுருக்காங்க, ஒரு மெட்டீரியலில். அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி வந்து தூரத்தில் பார்க்கும்போது அது நம்ம ஆடுற மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது அந்த உருவம் கொஞ்ச நேரம் கழிச்சு அசைஞ்சு என்னமோ டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மேலே சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுங்க.
அடுத்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈவினிங் வந்து லைட் போட்டாங்க. அந்த செட்டிங் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மார்னிங் நம்ம போகும்போது கூட வந்து அந்தளவுக்கு ஒரு பார்க்க அழகாக இல்லை. இப்போ மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் சூரிய வெளிச்சத்தில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த லைட் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் வந்து நம்ம நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழகாகவே அது தெரியும். அப்படி ஒரு லுக்கில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிற வழி ஃபுல்லாகவே இவ்வளோ லைட் போட்டு தான் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஈஃபில் டவர் லொக்கேஷன் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும் ஈஃபில் டவர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஃபைனல் ட்ராப்பிங் பாயிண்ட். இங்கே கொண்டாந்து விட்டுறாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இது எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தங்கி அங்கே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ், கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 days கூட தங்கலாம். ஹோட்டல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் லக்ஸரியாக தங்கணும் அப்படின்னா சித்தாரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த இதில் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஹை கிளாஸ் அப்படின்னா லக்ஸரியாக வேணும் அப்படின்னா சித்தாரா. இப்போ மிட் ரேஞ்ச் ஒரு மீடியமான ரேஞ்சில் வேணும்னா தாராவில் வச்சுருக்காங்க. பட்ஜெட்டில் வேணும்னா சாந்தி நிகேதன், அப்புறம் வில்லா இந்த வசுந்தரா அப்படின்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸில் நான் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பார்த்தேன். இதே போல் பல பாட்டுகள் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு போடுறாங்க. தமிழ்நாடை பேஸ் பண்ணி, தெலுங்கை பேஸ் பண்ணி, ஹிந்தியை பேஸ் பண்ணி, இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாட்டு வந்து போடுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்து தான். கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் போய் பார்க்கலாம். அதுவும் திருமணம் ஆனவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய்ட்டு அவங்க நல்லா பார்க்கலாம். ஒரு ஷூட் அவுட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் அவுட் எடுக்கணும்னா கொடைக்கானல் போவோம், வேறு ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கலாம்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. திருமணமானவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ராமோஜி ஃபிலிம் சிட்டி போகலாம். வித் கேமராமேனோட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.